சரி. மேபி அது 15 நிமிஷத்துக்கு ஒரு இடம் நிக்கிற மாரி கூட இருந்திருக்கலாம். 15 நிமிஷத்த தாண்டி போயிட்டு இருந்ததுன்னா, என்னவோ இருக்கிற வரைக்கும் பார்க்க வேண்டியதுதான். எதுவரையும் ரெக்கார்ட் ஆகி நின்னுச்சுன்னு தெரியலையே. சரி அத விட்டோம். நம்ம பார்க்கலாம். F = 1/4 எக்ஸ்பான் இது இந்த பெர்மிட்டிவிட்டி எக்ஸ்பான்னா என்ன அப்படிங்கிறது தானே உங்களுக்கு கொஸ்டின். எக்ஸ்பான்னா என்ன? என்னவா இருக்கும்? பெர்மிட்டிவிட்டி. பெர்மிட்டிவிட்டினா என்னவா இருக்கும்? சோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா நமக்கு தெரியுது. இது வந்து நான் வேற எங்க பார்த்திருக்கேன்னா, C = 1/√μ எக்ஸ்பான் அப்படின்னு ஏதோ μ0 எக்ஸ்பான் போடுவோம். அந்த இடத்துல பெர்மிட்டிவிட்டிய பார்த்திருக்கேன். பெர்மிட்டிவிட்டி. வாட் இஸ் பெர்மிட்டிவிட்டி? சோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரியல. வாங்க நம்ம ChatGPT கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்ப்போமா? ஷேர் ஸ்கிரீன். ரெக்கார்ட் ஆகலையா? ஆயிட்டு தான் இருக்கும். அது எப்படி ஆகாம இருக்கும்? ஆயிட்டு தான் பார்ப்போம். இப்ப ஆகுது. பல எங்க இருக்கீங்க? பெர்மிட்டிவிட்டினா என்ன? எனக்கே வந்து ஒரு கியூரியஸா தான் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு. பெர்மிட்டிவிட்டி. Permittivity often denoted by a simple expression. The fundamental physical quantity describes the material affected by a electric field or formation of electric flux in a material. Okay. In simple terms, it is measure of material ability to permit. Okay. Permittivity னா so எந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்கு. நான் பேசுறது எனக்கே இருக்குது. எனக்கும் கேக்குது. பெர்மிட்டிவிட்டினா என்னன்னா அதான் நான் சொன்னேன்ல அதுக்குள்ளார எத்தனை in simple terms the measure the material ability to permit electric permitனா அதை ரெசிஸ்ட் பண்றதுன்னு நினைக்கிறேன். electric field lines to pass through it. அது ரேட்ட எலக்ட்ரிக் லைன்ஸ் பாஸ் பண்ணி போறதுக்கு வந்து எந்த அளவுக்கு அது பெர்மிட் பண்ணுது, எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுதுங்கிறத அளக்குற ஒரு அளவீடு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஓகே. இனிமே நம்ம இப்படி வர முடியாதா? என்ன அது? Return to the chart. Yes. என்ன திரும்பி ரொட்டேட் ஆகி நிக்குது. என்ன இருந்தாலும் கூகுள் மீட் மாதிரி வராது ப்ரோப்பா இல்ல? ஆமா கூகுள் மீட் மாதிரி வராது. நாளைல இருந்து நம்ம கூகுள் மீட் எடுத்துக்கொண்டு கிளாஸ். டெலீட் பண்ணி போட்டுருங்க. தேவையில்லாம ஏன் ஸ்டோரேஜ். ஓகே.
F ஈக்குவல் டூ 1/4 கியூப். ஓகே. நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெர்மிட்டிவிட்டி அப்படின்ற மாரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஓகே. அதாவது ரெசிஸ்ட் பண்றது இல்ல. பெர்மிட்னாலே அலோவ் பண்றது. ஓகேங்களா? சோ அதுவேட்ட எத்தன எ எவ் எந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ வந்து அது அலோவ் பண்ணுது போறதுக்கு அப்படிங்கிறது தான் பெர்மிட்டிவிட்டி. ஓகேங்களா? நான் ரெசிஸ்ட் பண்றதுன்ட்டேன். மீட்டிங் ரெக்கார்ட்ல இருக்கும்போது ஒரு பயமாவே இருக்கு பாப்பா எனக்கு. தப்பா பேசிருவோமோ, தப்பா சொல்லிடுவோமோ அப்படிங்கிற மாரி. ஓகே. சரி பரவால்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ம். இ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா என்ன நம்ம அது பார்த்துட்டோம். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா என்ன? ஒரு டைம் இதுக்கு சொல்லிடுறேன். இஸ் த ரேஷியோ பிட்வீன் எக்ஸ்ப்ளான் அண்ட் எக்ஸ்ப்ளான் நாட். இது வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ம். அது நான் எக்ஸ்ப்ளான் நாட்டுக்கு வேற ஏதோ ஒண்ணு பார்த்தேன் பாப்பா. அது ரேட்ட எத்தன லயன்ஸ் போகும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குல்ல. சோ எத்தன லைன்ஸ் போகுங்கிறது தான் எக்ஸ்ப்ளான் நாட் அப்படின்ற மாரி நான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். இப்போ எலக்ட்ரிக் ஒரு ஒரு இது இருக்குன்னு வைங்க. ஒரு மீடியத்துல வந்து சப்போஸ் ஒரு சார்ஜ் இருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் ஒரே ஒரு சார்ஜ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு ஒரு யூனிட் பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு யூனிட் அம் ஒரு யூனிட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இது ரேட்ட சப்போஸ் இது வந்து ஒரு மீடியத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த மீடியத்துல இதுலேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓகேங்களா? ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வெளில வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இது வந்து வெளில வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு பிளேஸ் எடுத்துக்கிறோம். இந்த பிளேஸ்ல எவ்ளோ எலக்ட்ரிக் ஃபீட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படிதான் நான் எங்கேயோ படிச்ச மாரி இருக்கு. இதுதான் அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க. ஆனா இது என்னன்னு எனக்கு தெரியல. மேபி இப்படி ஒண்ணு நான் படிச்ச மாரி ஞாபகம் இருக்கு. நீங்க அத வந்து கரெக்ட்டா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்க. எங்கேயோ படிச்ச மாரி இருக்கு. பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே. இந்த ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஃபோர்ஸ் வச்சு நெறைய சம்ஸ் வந்து பார்க்க முடியும். ம். பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கூலும்ப்ஸ் லாவ கத்துக்கிறோம். வெக்டார்ஸ் ஃபார்ம் இது எதுவுமே பார்க்கல. நான் டைரக்ட்டா வந்து அந்த பெர்மிட்டிவிட்டி அதுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் கூலும்ப்ஸ் லா பார்த்தோமா, இப்போதைக்கு கூலும்ப்ஸ் லா தான் பார்த்திருக்கோம். கூலும்ப்ஸ் லாவுக்கு அடுத்து அ இதோட வெக்டார் ஃபார்ம் ஆஃப் த கூலும்ப்ஸ் லா வந்து பார்க்கணும். வெக்டார் ஃபார்ம் ஆஃப் கூலும்ப்ஸ் லா. இப்போ 2 இத எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. ஓகே 2 சார்ஜ். 2மே பாசிட்டிவ் Qன்னு வச்சுக்கலாம். Q1 இந்த 2 சார்ஜும் என்ன பண்ணும்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பெல் பண்ணும். கரெக்ட்டா? இப்ப நான் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கூலும்ப்ஸ் லால வந்து சார்ஜ வந்து அ அதோட நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதோட சார்ஜோட அளவு வந்து எடுத்து அதுல போட்டுருங்க. இப்ப நான் கூலும்ப்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2 R ஸ்கொயர். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து இதுல வந்து 2 ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நான் இப்படி எடுத்துட்டேன்னு வைங்க. ஓகேங்களா? F1 வந்து F2 மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுதுன்னு வைங்க. ஓகேங்களா? இப்ப நான் இங்கேருந்து இதான் இங்க வந்து சப்போஸ் சாரி இது வந்து பார்ட்டிகிள் 1 இது பார்ட்டிகிள் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பார்ட்டிகிள் 1 வந்து இங்கே இருக்கு.
இப்ப நான் இந்த பார்ட்டிகிள் 1 தான் பார்க்குறேன். இந்த பார்ட்டிகிள் 1 மேல இருக்க ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டூ 2 ஓகேங்களா? 2வ பொறுத்து 1ல வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியணும். ஸோ அது எப்படி எழுதலாம்னா F21 ஃபோர்ஸ் ஆஃப் 2 சாரி ஃபோர்ஸ் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டூ 2. 2வ பொறுத்து இந்த 1ல வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுதுங்கிறது F12. ஓகே அது வந்து ரிப்பல் ஆகுதா? ஸோ அதே மாரி இந்த ஃபோர்ஸ் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டூ 1. 1 பொறுத்து 2ல வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஸோ இதுவும் ரிப்பல் ஆகுது. F21. இது 1க்கு 1 எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். F12 ஈக்குவல் டூ மைனஸ் F21. ஓகே இது சரியா எப்படி இந்த டைரக்ஷனை போடுறதுன்னா ஸோ இது வந்து இப்ப நான் இதான் வந்து நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன்னு வைக்கிறேன். ஸோ இது மேல இது எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இது வந்து எத வந்து ரிப்பல் பண்ணுது. இப்ப நான் வந்து நல்லா பாத்துக்கங்க ஃப்ரீ பாடி டயகிராம் போடும்போது ஃபோர்ஸ் ஆன் த பாடி போடணுமா இல்ல ஃபோர்ஸ் பை த பாடி போடணுமானா ஃபோர்ஸ் ஆன் த பாடி தான் போடணும். இப்ப நான் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் 1 இத தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஆஃப் 1 தான் எனக்கு தேவை. வித் ரெஸ்பெக்ட் டூ 2 ஓகேங்களா? 2வ பொறுத்து 1ல வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியணும். எதுல இருக்க ஃபோர்ஸ் 1ல. ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த 1ல வந்து அந்த அந்த 1ங்கிறது எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுதுங்கிறது முக்கியம் இல்ல. அந்த 1ல வந்து என்ன ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது அதான் முக்கியம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் 1 மேல ஒரு ரிப்பல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. வித் ரெஸ்பெக்ட் டூ 2வ பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து F12. ஸோ அதே மாரி சிமிலரா இத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா F21. ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா? F12 ஈக்குவல் டூ மைனஸ் F21. ஓகே. இப்போ எனக்கு வந்து இதோட டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் வந்து எனக்கு வந்து இந்த வெக்டார் ஃபார்ம் வேணும்னு வைங்களேன். ஓகே. அது வந்து நான் எப்படி எழுதலாங்க சொல்றேன். ஓகே. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இந்த சார்ஜ வந்து அதோட சார்ஜோடயே போடணுமா? இல்ல அப்படியே போட்டுக்கலாமா? அதாவது இந்த மேபி Qங்கிறதோட வேல்யூ வந்து +2 கூலுமா இருக்கலாம். இல்ல -2 கூலுமா இருக்கலாம். சோ எது வந்து கரெக்ட்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது என்னது? சார்ஜ் வந்து அது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜா இருக்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்களா? எது வந்து கரெக்ட்டா இருக்கும்? பண்ணுவாங்க தானே! பண்ணுவாங்கங்கிற மாரி தான் இருக்கு. பண்ணுவாங்க. பண்ணணும். பண்ணணும். ஏன்னா, இப்ப நான் சப்போஸ் இந்த இடத்துல வந்து 1 கூலும், -1 கூலும். இதுக்கான டைரக்ஷனும் +1 கூலும், +1 கூலும். இதுக்கான டைரக்ஷனும் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா? ஆவாதா? நிச்சயமா சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா? இது அட்ராக்ட் ஆகும். இது ரிப்பல் ஆகும். சோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் ம். சேஞ்ச் ஆகுது. இது எத பொறுத்து இருக்கு அப்போ, அந்த சார்ஜ பொறுத்து நிச்சயமா இருக்கு. கரெக்ட்டா? சோ அதனால நீங்க என்ன பண்ணணும், நிச்சயமா இந்த ஃபோர்ஸ வந்து நீங்க போடும்போது, இந்த கூலும்ப்க்கு வந்து அதோட சார்ஜ வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அது என்ன சார்ஜ் அப்படிங்கிறது வந்து நீங்க அதுல வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே. நானே எங்கேயோ படிச்ச மாரி இருக்கு. இந்த கூலும்ப்ஸ் லால சார்ஜ் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சோ அது ஏன்னு தெரியல. நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேங்களா? என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். பண்ணணுமா, பண்ண வேணாமாங்கிறது எனக்கு ஒரு மாரி அதிகமா அத பத்தி நான் ஏற்கனவே படிச்சேன். அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ அது இருக்கட்டும். எ நிச்சயமா பண்ணணும். என்ன பொறுத்தவரையும் கேட்டா, சோ அந்த சார்ஜோட டைரக்ஷன் தெரியும்னா, நிச்சயமா அந்த சார்ஜோட இத போட்டா தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? மத்தபடி நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, அதோட ஃபோர்ஸோட வெக்டார் ஃபார்ம் நமக்கு எழுதணுங்கிறதால இது வந்து எனக்கு வந்து சப்போஸ் இந்த டைரக்ஷன்ல வந்து ஃபோர்ஸ் இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷனுக்கு கேப் வந்து போட்டுறணும். ஓகேங்களா? இது இப்ப என்னன்னா அந்த டைரக்ஷனோட ஒரு யூனிட் வெக்டரால மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த டைரக்ஷன் கிடைச்சிற போகுது. ஓகேங்களா? சோ அதனால தான் மேபி இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணாம இருந்திருக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து F12 வேணும்னு வைங்களேன். F12 ஃபோர்ஸ் ஆன் 1 வித் ரெஸ்பெக்ட் டூ 2. 2 பொறுத்து 1ல வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுதுங்கிறத வந்து 1/4 பாப்பா நிச்சயமா அவங்க வந்து சார்ஜ வந்து இதோட தான் போடணும். ஓகேங்களா? நம்ம எதுக்கும் வந்து
ஒரு டைம் வந்து நான் இதுக்கும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன இப்போதைக்கு நீங்க எத வந்து நீங்க கன்ஃபார்மா வச்சுக்கிறீங்கன்னா, நிச்சயமா வந்து சார்ஜ போடணுங்கிறதே கன்ஃபார்மா வச்சுக்கங்க. சார்ஜ வந்து நிச்சயமா போடணும். ஆமா நான் போட்டு தான் நானும் சால்வ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. போடணும். கன்ஃபார்ம் வந்து போடணும். ஓகேங்களா? ஓகே. அது இருக்கட்டும். நான் குழப்ப விரும்பல. நான் ஏற்கனவே குழம்பிட்டேன்னா உங்களையும் குழப்பிடுவேன். ஸோ ஆ தெரிஞ்சு சொல்றேன். F12 வெக்டார் ஈக்குவல் டூ 1/4 பேஸ் பண்ணாட் Q1 Q2 பை R ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அடுத்து இத வந்து ஆர் கேப் ஓகேங்களா? ஆர் கேப்ங்கிறது என்னன்னா, சப்போஸ் வந்து இதோட பொசிஷன் வெக்டார் R2 வெக்டார்ன்னு வச்சுக்கலாம். இதோட பொசிஷன் வெக்டார் R1 வெக்டார்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆர் கேப் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இது வந்து யூனிட் டைரக்ஷன், யூனிட் வெக்டார் என்ன பண்ணுதுன்னா, அந்த இந்த வெக்டாரோட டைரக்ஷன் வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த வெக்டாரோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல வந்து அந்த ஃபோர்ஸ வந்து நம்ம அப்ளை பண்றோமோ, அந்த டைரக்ஷனோட வெக்டார் ஃபார்ம் வந்து அத ரெப்ரசன்ட் பண்ணும். R1 சப்போஸ் வந்து இதுதான் வந்து டைரக்ஷன் வைங்க. ஓகேங்களா? இது டைரக்ஷன்னா R2 மைனஸ் R1 வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் R2 மைனஸ் R1 வரும். ஓகேங்களா? நீங்க சிம்பிளா என்ன வச்சுக்கிறீங்கன்னா, இது வந்து ஆர் கேப் அப்படின்னு போட்டுக்கங்க. பட் இது வந்து இவ்ளோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது R2 மைனஸ் R1 பை மாடுலஸ் ஆஃப் R2 மைனஸ் R1. ஓகேங்களா? ஸோ அதாவது இதோட வெக்டார் பை அதோட எண் மதிப்பு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா, அந்த சைடுல இருக்க ஒரு யூனிட் வெக்டார் கிடைச்சிரும். அந்த டைரக்ஷன்ல இருக்க யூனிட் வெக்டார். இந்த யூனிட் வெக்டாரோட யூஸ் என்னன்னா, யூனிட் வெக்டாரோட மாடுலஸ் வந்து 1. நம்ம எது கூட வேணாலும் அத மல்டிப்ளை பண்ணாலும், அது வந்து ஜஸ்ட் என்ன பண்ணும்னா, எந்த ஒரு நியூமெரிக்கலோட மல்டிப்ளை பண்ணாலும், அது அந்த டைரக்ஷன்ல அந்த எண் மதிப்புல போய் நிக்கும். இல்ல சப்போஸ் 4ஓட நான் வந்து ஒரு என் கேப்ப மல்டிப்ளை பண்ணேன்னா, எனக்கு என்ன ஆகும்னா, அந்த டைரக்ஷன்ல 4 யூனிட்ல வந்து ஒரு வெக்டார் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதே டைரக்ஷன்ல. என் கேப் வந்து ஒரு டைரக்ஷன் ஒண்டி தான் குடுக்கும். ஸோ அது கூட நம்ம எண் மதிப்ப மல்டிப்ளை பண்ணோம்னா, அந்த எண் மதிப்புக்கு ஏத்த மாரி அதோட லென்த் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அதே மாரி தான் இங்க ஆர் கேப்ங்கிறது என்ன பண்ணுது, ஜஸ்ட் வந்து ஏற்கனவே எண் மதிப்பு வந்து இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆர் கேப் என்ன பண்ணும், ஸோ அந்த டைரக்ஷன் குடுத்துரும். இந்த டைரக்ஷன்ல தான் இந்த ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற டைரக்ஷன் வந்து குடுத்துரும். ஓகேங்களா? ஆர் கேப்ங்கிறது ஜஸ்ட் என்னது, அந்த ரேடியஸ் வெக்டரோட டைரக்ஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல எது ரேடியஸ் வெக்டர்? F12ல வந்து எது ரேடியஸ் வெக்டர்? F12 ஃபோர்ஸ் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2. வித் ரெஸ்பெக்ட் டு 2ங்கிறதால R12 தான் நம்ம எடுத்துக்கணும். R12ங்கிறது என்னன்னா, R1 மைனஸ் R2 இந்த டைரக்ஷன். ஓகே. ஓகே. இப்ப நம்ம சப்போஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து அவுட்வேர்டா இருந்தாலும் இந்த R12 அப்படியே R12வா தான் இருக்க போகுது. கரெக்ட்டா? R12 அதே R12வா தான் இருக்க போகுது. R1 மைனஸ் R2 தான். இப்போ நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் எத வச்சு சொல்லுவோம்? அப்போ நிச்சயமா அந்த கூலும்ப்ஸ் வந்து அந்த இடத்துல வரும். ஓகேங்களா? கூலும்போட அ எண்மதிப்பு வந்து அந்த இடத்துல வரும். The meeting will end in 14 minutes. ஓ! ஐ திங்க் ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற மாரி லிமிட் இருக்குன்னு நெனைக்கிறேன் இதுல. இருந்தாலும் நம்ம சொல்ற மாரி ஜிமீட் தான் பாப்பா. அப்ப அங்க 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட ஒண்ணும் சொல்லாது. இது என்னன்னா இன்னொரு 14 நிமிஷம் தான் ஓடுறாட்டங்க அப்படிங்குது. அப்பா நீங்க இருக்கீங்களா கால்ல? எக்கேன்னு சிரிச்சுட்டே இருக்கீங்க. என்னது? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே பண்ண என்ன மாட்றீங்க. கலாய்ச்சீங்களா? கலாய்க்கல பாப்பா. ஐயோ! கொஞ்சம் ஆமா. ஓகே. வெக்டார் ஃபார்ம் பார்த்துட்டோமா? எப்படி? பாருங்க. ஓகே. இதுலருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது? வெக்டார் ஃபார்ம்ல அதாவது அதோட ஃபோர்ஸ் வந்து 1/4 பை எக்ஸ்ப்ளா நாட். இங்க அதோட சார்ஜ் வந்து போட்டுக்கங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த 2 சார்ஜுக்கும் இடையில இருக்க டைரக்ஷன் கேப். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும். நம்மளுக்கு ரேடியஸ் வெக்டரோட டைரக்ஷன். ஓகேங்களா? இது சில சில டைம் வந்து எப்படி போடுவாங்கன்னா, இத ஆர் கியூப்ன்னு போட்டுக்கிட்டு, இங்க ஆர் வெக்டர் வந்து இன்சர்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ம். இன்சர்ட் ம். ஓகே.
எப்படி மியூட் ஆச்சு? அட்ஜஸ்ட் தான் பண்ணேன். மியூட் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பத்தி பார்க்கலாம். எனக்கு ஒரு ஒரு ஆர்டர்ல போனாலே நல்லா இல்ல. நான் வந்துட்டு மாணவரியா நடத்தினா தான் நல்லா இருக்கு. நான் யோசிச்சு நடத்த வேண்டியதா இருக்கு ஆர்டர்ல போனா. ஓகே. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷன். இப்போ ஃபோர்ஸ் இது எந்த ஒரு வெக்டர் குவான்டிட்டிக்குமே இருக்கு. எல்லா வெக்டர் குவான்டிட்டிக்குமே இருக்க ஒரு காமனான ப்ராப்பர்ட்டி தான் இந்த சூப்பர் பொசிஷன்ங்கிறது. அது ஃபோர்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அப்புறம் எந்த ஒரு வெக்டார் குவான்டிட்டியா இருந்தாலும் சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கும். சாரி. ஓகே. சூப்பர் பொசிஷனோட யூஸ் என்னன்னா, இப்போ சப்போஸ் வந்து நான் F1 வெக்டார் வந்து எடுத்துக்கிறேன்னு ஓகேங்களா? ஓகே. இப்போ எனக்கு F1 வெக்டார்ன்னு ஒரு இடத்துல போட்டேன். ஒரு பார்ட்டிகிள் இருக்குன்னு வைங்க ஓகேங்களா? ஒரு பார்ட்டிகிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வேற வேற பார்ட்டிகிள் +2 Q கூலும், 1 கூலும், 3 கூலும், இந்த இடத்துல -2 கூலும், இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு ஓகேங்களா? ஸோ இது மாரி நெறைய பார்ட்டிகிள்ஸ் வந்து இது சார்ஜோட இது வந்து சுத்தி இருக்கு ஓகேங்களா? ஒவ்வொன்னும் இதுக்குள்ள ஃபோர்ஸ வந்து ஏற்படுத்தும். தனக்குள்ளார ஃபோர்ஸ் வந்து ஏற்படுத்திக்கும். இப்படி எவ்வளவோ விஷயம் வந்து அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும் ஓகேங்களா? நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆவோம். எதடா இந்த இடத்துல நம்ம பண்றது? எத ஃபர்ஸ்ட் பண்றது? எத செகண்ட் பண்றது? எப்படி இந்த இடத்துல வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிறது வந்து நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இதுக்கு தான் வந்து இந்த இப்ப பாருங்களேன், இத ரிப்பல் பண்ணும், அட்ராக்ட் பண்ணும், இது இங்க போயிடலாம், இது இங்க வந்துரலாம். இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பல் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் நடக்கும். ஓகேங்களா இந்த இடத்துல. ஆனா, எனக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டேன்னு வைங்க. ஓகேங்களா? எனக்கு இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியணும்னு வைங்க. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா சோ அதுக்கு தான் சூப்பர் பொசிஷன்ங்கிறது இருக்கு. சூப்பர் பொசிஷன்ல என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல இப்போ இந்த பார்ட்டிகிளே இருக்குன்னு வைங்க. ஓகேல. இந்த பார்ட்டிகிள்ல எக்ஸெட் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, சோ அதோட இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் இருக்குல்ல. சோ அது மேல ஆக்ட் பண்ற இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ். இது வந்து F1 வெக்டார்ன்னு ஒண்ணு ஆட் பண்ணலாம். இது F2 வெக்டார், இது F3 வெக்டார். சோ அந்த ஃபோர்ஸோட சம்முக்கு வெக்டார் அடிஷனுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? சோ நார்மல் வெக்டார் அடிஷனுக்கு இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F வெக்டார் ஈக்குவல் டு F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டார் பிளஸ் F3 வெக்டார். என்ன சார் கூட்டுறத போய் ஒரு ஒரு சம்மா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இது வந்து நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு ஃபுல்லா இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? இது வந்து தனக்குள்ளார எந்த ஃபோர்ஸ் வேணாலும் ஏற்படுத்திக்கலாம். இது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி, இத பத்தி எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி, நான் இத பத்திலாம் கன்ஃப்யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? சோ இது 2க்கும் இடையில வந்து ஃபோர்ஸ் இருக்குமே, அது வந்து இத ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுமா? சோ இந்த இடத்துல இருக்க ஃபோர்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்குமா? ஆ இந்த ஃபோர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணும்போது இது டிஸ்டர்ப் பண்ணுமே, அத பத்திலாம் யோசிக்கணுமா? அப்படிங்கிற மாரி நான் நெறைய யோசிச்சுட்டு இருந்தேன். சோ அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் படி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா, இந்த எஃபெக்டார் ஈக்குவல் டூ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, எஃபெக்டார் ஈக்குவல் டூ தனித்தனி ஃபோர்ஸோட அடிஷனுக்கு வந்து அத ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேல. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனோட யூஸ். ஓகேல. இத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. பாப்பா 6:45 ஆயிடுச்சு. நான் ஜிம்முக்கு போ வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனோட நிக்கட்டும். பேலன்ஸ் வந்து நாளைக்கு பாத்துக்கலாம். நான் பார்க்கணும்னு இருந்ததுலயே பாதி தான் பார்த்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு டைமே இல்ல. எப்படியும் இன்னொரு 4 நிமிஷத்துல இவனும் போடாம பொறுத்தி விட்டுருவான். இது மைக்ரோசாஃப்ட் டீம். அதுக்கப்புறம் நம்ம வேற எதுலயாச்சும் மீட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு குவாலிட்டி ஆஃப் கன்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா புவரா தான் இருந்தது. நம்ம எப்படியாவது இன்கிரீஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரி ஓகே பாப்பா. ஆ. ஓகே ஃபர்ஸ்ட் டே தானே அதனால தான் அப்படி இருக்கு. போக நம்ம நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேவா? இதுல நான் சொல்றேன். ஓகேல. வித் ரெக்கார்டிங். ஆ ஓகே அண்ணா. ம். பாய் பாப்பா. பாய்.